ஒருவர் நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய பிஹேவியரை பார்த்தாலே அவங்க உண்மையாக மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த 7 சயின்ஸை உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் பேட்ச் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்னை அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. இதில் நம்மளோட வாழ்க்கையில் சிலர் நம்மளை மதிக்க மிகவும் மதிப்பாங்க. ஆனால் அதை அவங்க பெரிய வார்த்தையில் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பிஹேவியரில் அது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். அந்த நேரத்தில் சிலர் நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஆக்ஷன்ஸில் அது எப்படி எதிராகவே இருக்கும். அதனால தான் இன்று வார்த்தைகளை விட பிஹேவியரை வச்சு தான் ஒருவர் உங்களைய உண்மையாகவே மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள ஒரு 7 சயின்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் சொல்கிற நோவை அவங்க மதிப்பவராக இருக்கணும். அதாவது முதல் சைன், நீங்கள் நோ அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்க மதிப்பவர். உதாரணமாக, இன்னைக்கு என்னால் வர முடியாது, இந்த விஷயத்த நான் செய்ய விரும்பலை அப்படின்னு சொன்னால் உங்களோட கில்ட் ஃபீல், அதாவது உங்களை கில்ட் ஃபீலை செய்ய வைக்காம உங்களோட டெசிஷன்ஸை அவங்க புரிந்து கொள்வாங்க. உண்மையான ரெஸ்பெக்ட் நீங்கள் அவங்களுக்கு எஸ் சொல்கிற மாலை மட்டும் கிடைப்பதே இல்லை. நீங்கள் நோ சொல்லும் போதும் அவங்க உங்களை மதிப்பது தான் ஒரு உண்மையான ரெஸ்பெக்ட். அதாவது உங்களோட கருத்தை அவங்க கேட்பவர். அதாவது ரெண்டாவது, உங்களோட ஒப்பீனியனை அவங்க கேட்பவராக இருக்கணும். அவங்க உங்களோட கருத்தை எப்பவுமே அக்ரி ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என்று அவங்க கேட்பவர். அதுதான் உங்களோட கருத்தை உடனே அவங்க கேலியே செய்ய மாட்டாங்க. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அக்ரிமெண்ட்டு மட்டும் முக்கியமே இல்லை, அது ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்அக்ரிமெண்ட்டும் முக்கியம். இதில் உங்கள் நேரத்தை மதிப்பவர். அதாவது மூன்றாவது, உங்களோட டைம். அதாவது நீங்கள் பிஸின்னு சொன்னாலும் அதை அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. உங்களை எப்போதுமே அவருடைய கன்வீனியன்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்தவே மாட்டாங்க. ஒருவர் உங்களோட நேரத்தை மதிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் சேர்த்து தான் மதிச்சுட்டு அப்படியே உங்களை அவங்க புரிஞ்சுட்டும் இருக்காங்க. நீங்கள் இல்லாத இடத்துலையும் உங்களோட மரியாதையை காப்பவர். அதாவது ஃபோர்த் ஒன், நீங்கள் இல்லாத இடத்துலையும் உங்களோட ரெஸ்பெக்டை காப்பாற்றி நீங்கள் முன்னால் இருக்கும்போது நல்லபடி பேசுவது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் இல்லாத போது அவங்க உங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒருவர் உங்களை உண்மையாகவே மதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இல்லாத ஒரு ஆப்சன்ஸில் உங்களோட ரெப்யூட்டேஷன்ஸ்க்காக அவங்க எங்கேயுமே பாதிக்கவே விடவும் மாட்டாங்க. அவங்க உங்களோட எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்குவாங்க. உங்களோட வீக்னஸை அவங்க எப்பவுமே பயன்படுத்தவே மாட்டாங்க. இதில் அஞ்சாவது ஒன்று என்னென்னா, நீங்கள் அவங்களோட மேலே ஒரு நம்பிக்கையோட பகிர்ந்த ஒரு பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு எதிராக எப்பவுமே அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு வீக்னஸ்ன்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு ஃபியர்னு சொன்னீங்கன்னா, ஆனால் ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னு சொன்னால் அதை வச்சு உங்களை பின்னாடி அவங்க காயப்படுத்தவும், அப்படி காயப்படுத்தினா அது ரெஸ்பெக்டே இல்லை. இப்போது ட்ரஸ்ட்டு ப்ளஸ் ரெஸ்பெக்ட் ரெண்டுமே எப்பவுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையவை. இதில் தவறு செஞ்சுட்டா உடனே மன்னிப்பும் கேட்பார். ஆறாவது, மிஸ்டேக் செஞ்சால் சாரி சொல்லத்தான் தெரியும். உண்மையான ரெஸ்பெக்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஈகோ எல்லாத்தையும் கண்ட்ரோலே செய்யவே செய்யாது. நான் தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியும், மன்னிப்பும் கேட்க முடியும். அது வீக்னஸ்ஸே இல்லை. சில நேரங்களில் அது ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு மதிப்பதுக்கான ஒரு அடையாளம். உங்களோட வளர்ச்சியை மதிப்பவர். ஏழாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட
க்ரோத்துக்கு சப்போர்ட் செய்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் ஒரு புதிய ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு புது ஜாபுக்கு முயற்சியும் செய்யலாம். அது இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் செய்யலாம். அப்போது தான் உண்மையாக உங்களை மதிக்கும் ஒருத்தர் உன்னால் முடியாது அப்படின்னு தொடர்ந்து டிஸ்கரேஜ் பண்ண செய்யவே மாட்டாங்க. அவங்க உங்களோட க்ரோத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில் கண்ட்ரோலே செய்யாமல் நீங்கள் க்ரோத் ஆகிறதுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களை மேலே மேலே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான சைக்காலஜி பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆனால் நண்பர்களே, இந்த 7 சயின்ஸில் 1 அல்லது 2 இல்லாமல் உடனே அவர் என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவை செய்ய வேண்டாம். ஒரு மனிதரை புரிந்து கொள்கிற ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸை வச்சு மட்டும் முடிவே செய்யாதீங்க. ரெஸ்பெக்டும், அதாவது ரிப்பீட்டட் பிஹேவியரும் அதை நீங்கள் கவனிக்கணும். ஒரு பேட் டேயில் கூட இருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம் உங்கள் 2 பேர்த்துக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்டு, அப்புறம் உங்களோட பவுண்ட்ரிஸை வயலேஷன் பண்ணுறது, அப்புறம் மேனிப்புலேஷன் பண்ணுறது, அப்புறம் ஹியூமிலேஷன், அதையும் இப்படி ரிப்பீட் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சீரியஸாக கண்டிப்பாக கவனிக்கணும். அந்த 7 சயின்ஸை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களோட நோவை மதிப்பவர். செகண்ட் ஒன், உங்களோட ஒப்பீனியனை கேட்பவராக இருக்கணும். உங்களுக்குன்னு டைமை மதிப்பவராக இருக்கணும். நீங்கள் இல்லாத இடத்துலையும், இதில் வந்து ஃபோர்த் ஒன் வந்து நீங்கள் இல்லாத இடத்துலையும் அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்டை அப்படியே காப்பாற்றிட்டே இருக்கிறவராக இருக்கும். இதில் ஃபிஃப்த் ஒன், உங்களோட வீக்னஸை அவங்க எங்கேயுமே பயன்படுத்தவே மாட்டாங்க. இதில் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, தவறே செஞ்சாலும் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பார். இதில் செவன்த் ஒன், உங்களோட க்ரோத்தை அவர் மதிப்பவர். இவை தான் ஒரு ஹெல்த்தி ரெஸ்பெக்டின் சில முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் எண்டிங் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை மதிக்கிறவங்களாம் அப்படிங்கிறத அவங்களோட வார்த்தைகளால் மட்டுமே எப்பவுமே நீங்கள் அளந்துடாதீங்க. அவங்க உங்களோட எப்படி தொடர்ந்து நடந்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்புற பாருங்க. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மற்றவர்கள் உங்களை மதிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட பர்சனாலிட்டியை நீங்கள் முழுவதும் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஓன் பவுண்ட்ரிஸ், அப்புறம் உங்களோட வேல்யூஸும், உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி, இது எல்லாத்தையும் நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கணும். இந்த 7 சயின்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் 1லேருந்து 7 வரைக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர் மற்றும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டை அது உங்களுக்கு வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.